अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अलीम व फ़िल क़ुरानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ाल मौइदुकुम यौमुज़्ज़ीनति व अन युहशरन नासु दुहा सदक़ल्लाहुल अलीम व क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम युकफ़िरु सनतल मादिया रवाहुल मुस्लिम औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். ஒரு கண்ணியமான மாதத்தில், ஒரு புனிதமான நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது ஆஷுரா தினத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன, இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்தை பற்றி குர்ஆனிலே பேசும் பொழுது அதை யௌமுஸ்ஸீனா, அழகான நாள், அது ஒரு அழகுக்குரிய ஜீனத்தான நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த அழகான நாட்களிலே, இந்த அழகான நேரங்களிலே நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், இந்த நேரங்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும், எவ்வளவு பயனுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும் என்பதை பற்றின ஒரு ரத்தின சுருக்கமான உரையாகத்தான் இன்றைய உரை இருக்கிறது. இந்த ஆஷுரா தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாம் என்ன? முதலாவது அமல், இந்த ஆஷுராவிலே நாம் நோன்பு நோற்க வேண்டும். இதான் ஒரு சுன்னத்தான ரொம்ப முக்கியமான ஆஷுரா நாளில் செய்ய வேண்டிய முதல் அமலே நோன்பு வைப்பது தான். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஏன் சிறுவர்களாக இருந்தாலுமே கூட அவர்களும் நோன்பு வைக்க முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கும் நோன்பு வைக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. எனவே ஒரு தஜ்ருபாவாக, ஒரு அனுபவமாக நோன்பு என்றால் இப்படிதான் இருக்கும் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்கும் வண்ணத்திலே இந்த மாதிரியான அழகான நாட்களிலே நோன்பு வைக்க சொல்லி அவர்களை பழக்க வேண்டும். அவர்களுக்கும் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த நாளிலே நோன்பு வைப்பது என்பது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. எப்படி இரவு நேர தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதே மாதிரி இந்த மாசத்துல இந்த ஆஷுரா நோன்பு, 2 நோன்பு வைப்பது என்பதும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமல். அதனால இந்த நாளிலே நாம் அதிகமாக நோன்பு, இந்த 2 நோன்புகளையும் கண்டிப்பாக நாம் வைக்க வேண்டும். இந்த நோன்பின் மூலமாக இன்னும் நமக்கு பலன்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்கப்பட்டது, இந்த ஆஷுரா நோன்பின் மூலமாக என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி சஹாபாக்கள் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுகஃபிரு சனத்தல் மாலியா, சென்ற வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது என்று சொன்னாங்க. அப்ப நம்முடைய பாவங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. நாம் செய்த சிறிய பெரிய பாவங்கள் என்று எவ்வளவோ பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த பாவ கரைகளை கலைக்கக்கூடியதாக, நீக்கக்கூடியதாக இந்த ஆஷுரா இருக்கு. சரி, ஆஷுரா தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் என்னவென்றால் நோன்பு நோற்பது. இரண்டாவது, அதிகமான தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எத்தனையோ ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் மாற்றுத்திறனாளிகளாக எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் எத்தனையோ மிஸ்கீன்கள், எத்தனையோ ஏழைகள் எதிர்பார்த்து, அடுத்தவர்களுடைய கையை எதிர்பார்த்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்ம எல்லோரையும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் உதவிகரம் நீட்ட வேண்டும்.
அவர்களுக்கும் நாம் தான தர்மங்களை சதக்காக்களை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மன் வஸ்ஸா அலா இயாலிஹி, யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு விசாலமாக செலவு செய்கிறார்களோ, யௌம ஆஷுரா, ஆஷுரா தினத்திலே யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு விசாலமாக செலவு செய்கிறார்களோ, வஸா அல்லாஹு அலைஹி சாயில் சனத்திஹி, அல்லாஹ் அந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு விசாலமான வாழ்க்கையை தருகிறான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அவர் நம்முடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே உள்ள ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினோம் என்றால், தான தர்மங்களை செய்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை விசாலமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பிறருடைய கையை எதிர்பார்த்து வாழாத வாழ்க்கையாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை அழகாக வேண்டுமா, இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அதிகமாக திக்ருகளை ஓத வேண்டும். நம்ம அதிகமாக திக்ரு செய்யும் போது நம்முடைய உள்ளத்திலே உண்டான ப்ராப்ளமும் வெளியில உண்டான ப்ராப்ளம் எல்லாமே நீக்கப்படுது. எல்லா விதமான நோய்களுக்குமே ஒரே ஒரு மருந்து என்றால், ஒரே ஒரு மெடிசன் இருக்கிறது என்றால், அது விலை உயர்ந்த மெடிசனாகவும் இருக்கிறது இந்த திக்ரு என்பது. இந்த திக்ரு என்பது விலை உயர்ந்த ஒரு மெடிசன். எல்லோருக்கும் திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரது கிடையாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் திக்ரு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த தௌஃபீக்கனை அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. அப்போ திக்ரு செய்யக்கூடிய நாவாக நம்முடைய நாவு இருக்க வேண்டும். அதிலும் எவ்வளவோ திக்ருகள் இருக்கிறது. சிறிது நேரம் ஓதக்கூடிய திக்ரு நிறைய நன்மைகளை தரக்கூடிய திக்ராக இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களும் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலிருந்து, ஜுவைரியா அம்மா அவங்களுடைய வீட்டிலிருந்து, இல்லத்திலிருந்து மஸ்ஜிது நபவிக்கு செல்றாங்க. ஒரு வேலைக்காக வேண்டி வெளியே போறாங்க. சுபூஹ் டைம்ல போறாங்க. போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லுஹாவுடைய டைம்ல வராங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுபூஹ் தொழுதுட்டு எந்த இடத்துல உட்கார்ந்து திக்ரு செய்து கொண்டிருந்தார்களோ, இபாதத் செய்து கொண்டிருந்தார்களோ, அதே இடத்துல உட்கார்ந்து இபாதத் செய்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன நான் போகும்போது எந்த இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல இருக்கிறீங்களே, வேற எந்த வேலையிலும் ஈடுபடலையா, வேற எந்த வேலையிலும் நீங்க ஈடுபடவில்லையா, அதே இடத்துல இருக்கிறீர்களா என்று கேட்டவொன்னே அவங்க சொன்னாங்க, நஅம், ஆமா, நான் நீங்க போகும்போது எந்த இடத்துல உட்கார்ந்து இபாதத் செய்தேனோ அதே இடத்திலே தான் இப்பொழுது வரையிலும் நான் இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இங்க நம்ம கவனிக்கணும், நம் வீட்டு பெண்கள் ஒரு 5 நேர தொழுகைகளை, ஒரு சின்ன திக்ராத்துகளை ஓதுவதற்கு நேரமில்லை என்று அசட்டையாக சொல்கிறார்கள். ஆனால் ஜுவைரியா அம்மாவை பாருங்கள், காலை முதல் லுஹாவுடைய நேரம் வரை ஏறத்தாழ ஒரு 7-8 மணி நேரங்கள் இபாதத்திலேயே கிடைத்திருக்கிறார். இபாதத்திலேயே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்பொழுது நான் உங்க விட்டு சென்ற போது எந்த இடத்துல இருந்தீர்களோ அப்பொழுதிலிருந்து இப்போ வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கிறீர்களா என்று கேட்டவுடனே அவங்க ஆமான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு செகண்ட்ல, உங்களை விட்டு பிரிஞ்சு போன சில காலத்துல நான் ஒரு சில கலிமாக்களை ஓதுனேன். அந்த கலிமாவுடைய நன்மையும் நீங்க காலையிலேருந்து லுஹா வரைக்கும் செஞ்சீங்கல்ல, அந்த நன்மையையும் எடை போடப்பட்டால் நான் ஓதின அந்த கலிமாவின் நன்மைகள் தான் உயர்ந்தது என்று சொன்னான். சின்ன கலிமா தான். அந்த கலிமா என்பது பல மணி நேரம் இபாதத்து செய்வதை விட சிறந்த வாக்கியம், சிறந்த நன்மைகளை தரக்கூடியது என்று சொன்னாங்க. உடனே ஜுவைரியா அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு, அது என்ன வார்த்தைகள், அதை சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணணும், அதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகான துஆவை சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற இந்த துஆவை 3 தடவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இது மாதிரி எவ்வளவு திக்ராத்துகள் இருக்கிறது, எவ்வளவோ பயனுள்ள திக்ருகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஓதுவதற்கு நம்மிடத்தில் நேரம் இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சின்ன துவா, இதெல்லாம் சிறிது நேரத்தில் ஓதக்கூடிய துவா. இதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை என்றால் நாம் என்ன வாழ்க்கை வாழுகின்றோம்?
அல்லாஹுடைய திக்ரை விட்டு விலகி வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அது என்றைக்குமே அது உயர்வானதாகவும் அது அழகானதாகவும் இருக்க. எனவே இந்த அழகான நாட்களிலே அழகழகான திக்ர்களை செய்ய வேண்டும். அதிகமாக நாம் இந்த நோன்புகளையும் தான தர்மங்களையும் வழங்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த 3 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவானாக. மேலும் நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் எல்லா விதமான பரக்காத்துகளையும் எல்லா விதமான விசால தன்மையையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்மிடத்தில் வரச் செய்வானாக. மேலும் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கி விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெற்று இன்னும் பேரிடர்கள் விட்டு இந்த சமுதாயத்தையும் நம்மையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.